நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு பெரிய அளவுல பேசு பொருளான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயம் சர்வதேச அளவுல பேசு பொருளாகிவிட்டது. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு வரைக்குமே இந்த விடயம் சென்று விட்டது. அவர்களே ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற அளவுக்கான ஒரு நிலைமையாகத்தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது எதிர்த்தரப்பில் இருந்து அதாவது எதிர்கட்சிகளில் இருந்து பெரிய அளவிலான விமர்சனம் ஆளும் கட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பொதுஜன பிரமுனணியினர் இந்த சிறைச்சாலைகளை விரிவுபடுத்தும் திட்டத்தை கொஞ்சம் வேலைக்கு ஆரம்பிக்கணும் என்ற அடிப்படையில சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். நீதியமைச்சர் பதவி விலகணும் என்ற அடிப்படையில பலவாரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட இந்த விடயத்துல நீதியமைச்சரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட தலையிட்டு நிறுத்தி இருக்கணும், அதை நிறுத்த இல்லை. ஆகவே அந்த விடயத்துல அவர் சம்பந்தப்பட்டிருக்கார் என்ற அடிப்படையில அவரும் பதவி விலகி ஒரு சுயாதீனமான விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். அவர் அதுல இருந்தா சுயாதீனமான விசாரணைகள் நடைபெறாது என்கின்ற அடிப்படையில தான் பேசப்பட்டதுன. ஆகவே இது தொடர்பான விடயத்துக்கு பதிலளிக்கும் மூலமாக சுரவீர எம்பி தேவானந்த சுரவீர எம்பி ஒரு முக்கியமான விமர்சனம் என்றதை விட அதுக்கு ஒரு பதிலளிக்கிற வகையான ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். என்ன கருத்து என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட விடயத்துல அதாவது இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல அரசாங்கம் சரியான ஒரு நிலைப்பாடுதான் இருக்கு. சிறைச்சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று யார் பொதுஜன பிரமுன நாமல் ராஜபக்ச தரப்பினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சிறைச்சாலைகளை விரிவுபடுத்துறது நோக்கம் இல்லை, கைதிகளே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று கிட்டத்தட்ட இந்த சினிமா பாணியிலான டயலாக்ஸ் மாதிரி ஒரு கைதிகளே இல்லாத தேசம், சிறைச்சாலைகளை விட பாடசாலைகளை கட்டுங்கள். உண்மையிலே இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விடயங்கள். கைதிகளே இல்லாத ஒரு தேசம், குற்றச்செயல்களே இல்லாத ஒரு தேசம் இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, எத்தனை கைதிகள் சிறையில் இருக்கின்றார்கள். இவ்வளவு கைதிகளையும் சிறைச்சாலையில இருந்து விடுவித்தா தான் சிறையில கைதிகள் இல்லாமல் இருப்பார்கள். ஒன்று எல்லாருக்குமே பிணை கொடுக்கணும், அல்லது எல்லாரையும் எழுந்தமானமாக விடுவிக்கணும். இது எல்லாவற்றையும் ஒரு சரியான நடைமுறையில இந்த அரசாங்கம் செய்யணும். அதை விடுத்துட்டு ஒரு சினிமா பாணியில நாங்கள் சிறைச்சாலைகள் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க போறோம், கைதிகள் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க போறோம், அதுதான் எங்களுடைய இலக்கு, எல்லாம் வாயால சொல்லலாம். அடுத்த கட்டமான நடவடிக்கை மூலமாக காட்ட வேண்டும் என்றுதான் பலருடைய விமர்சனமாக இருக்கின்றன. குறிப்பாக நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற விடயத்தில் இறுதி பெறப்பட்ட விமர்சனங்கள் கொண்டு வந்து நீதியமைச்சர் இந்த விடயத்துல நேரடியாக சம்பந்தப்படலை என்ற அடிப்படையிலையும், அது மட்டும் இல்லாமல் சில விடயங்கள்ல அவர் தொடர்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக இதுல அந்த இடத்துல அவர் சம்பந்தப்பட்டிருக்கிற நேரடியான்றதுல இன்னொரு விதமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சென்று தலையிட்டு இதை தீர்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை அதிகாரிகளுடைய மரண சடங்குக்கு அல்லது ஒரு அஞ்சலி நிகழ்வுக்கு அவர் சென்றிருந்த பொழுது ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. சிறை அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறத கொஞ்சம் குறைக்கணும், அது சம்பந்தமாக யோசிக்கணும். கிட்டத்தட்ட அந்த விடயத்துல பார்க்கையும் கூட ஒரு முன்னுக்கு பின் முரணான அல்லது ஒரு சமமற்ற ஒரு விசாரணை நடக்குமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. அதுக்கும் நீதியமைச்சர் செவிசாய்த்ததிலிருந்து அப்படியான ஒரு விசாரணை நடைபெறுமா என்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் எழுந்திருந்தது. இந்த சிறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல சிரத்தை எடுக்காமல் இருப்பார்களோ என்ற மாதிரியான ஒரு விடயம். கிட்டத்தட்ட அப்படி சொல்லி எடுக்கிறேன்டா நேரடியாகவே விசாரணைகள் இல்லாமையே சிறை அதிகாரிகள் பிழை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விடலாம். இப்போ எதற்கு விசாரணைகள் எல்லாமே? ஆக ஏதோ ஒரு வகையில 2 பேர் மேலேயும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். யாருல பிழை இருக்கு இல்லை என்றது இரண்டாவது பட்சம். விசாரணைகள் மூலம்தான் அது தெரிய வரணுமே தவிர அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது, இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தையோ அல்லது ஒரு வேண்டுகோளையோ நீதியமைச்சர் மேல பிரயோகிக்கிறது என்றது ஒரு சரியான நடைமுறை அல்ல என்கின்ற வகையிலையும் பல விமர்சனங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மேல நிறைய விமர்சனம் வேண்டும். பார்த்தீங்கன்னா, சுயாதீன ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக இயங்க இல்லை, சுயாதீன நிறுவனங்கள் வெறும் பேர்ல மட்டும்தான் இருக்கு. அதுல அரசாங்கத்தினுடைய அல்லது நிறைவேற்று குழுவினுடைய ஒரு அழுத்தம் இருக்கின்றது, ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது என்ற விமர்சனம் பலவாறாக முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் இப்ப இந்த அரசாங்கம் செயல்படுகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி பாரதூரமான ஒரு கேள்வியாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இதுல பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சிறைக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு சுரேஷ் என்கின்ற ஒரு சிறை கைதி தான் காரணம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம், இந்த சுரேஷ் என்பவர் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களோட தொடர்புல இருந்தவர். இவர் ஒரு பிரதான காரணமாக அல்லது ஒரு பிரதான இந்த 2 குழுக்கள்ல முதல் 5ஆம் தேதி ஏற்பட்ட மோதல்ல இருந்த 2 குழுக்கள்ல ஒரு குழுவாக இவர் செயல்பட்டார். ஆகவே இந்த மோதலுக்கான ஒரு பிரதான காரணமாக இவர் இருந்தார் என்ற விடயம்
சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்கான காரணம் என்ன, இவர் இந்த மோதல்ல குதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 30 நிமிட உடற்பயிற்சி செய்யப்படுவதற்கான நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட்டி கேட்டதால அங்க சிறை அதிகாரிகள் கொடுக்காதால சிறை அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அதுக்கு பிறகு கைதிகள் மேல தாக்குதல் நடத்தினார். பிறகு உணவு கொடுக்க சென்ற சிறை அதிகாரிகள் மேல கைதிகள் முரண்பட்டனர். அதுக்கு பிறகு கூரைக்கு மேல ஏறி போராட்டம் நடந்ததுன்ற பல விடயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கின்றன. இது ஒரு செய்தி பரப்பாகவே வெளிவந்திருக்கின்றது. ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் பிறகு பார்க்கலாம். இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு சிறை அதிகாரி கடிந்து பேசுற அளவுக்கு ஒரு கைதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதா? கிட்டத்தட்ட சில பாதாள உலக உறுப்பினர்களையோ அல்லது சில அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் பிரமுகர்களையோ ஒரு நல்ல விதத்துல சிறையில நடத்தப்படுகின்றார்கள், கைது செய்யப்பட்டால் நல்ல விதத்துல நடத்தப்படுகின்றார்கள். அவர்களுக்கான சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று சிறப்புரிமை அடிப்படையில சட்ட ரீதியாக சில சலுகைகள் வழங்கப்படும். அதை விடுத்து அவர்களுக்கு இந்த உத்தியோகபூர்வம் இல்லாத அதிகாரபூர்வம் அல்லாத சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விமர்சனம் பலவாறாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகம் சிறைச்சாலைகள் என்றது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம். அதே மாதிரி சில கைதிகளுக்கு சில தாராள மனப்பான்மையோட சில சலுகைகள் வழங்கப்படுகின்றது என்கிறபடியும் பெரிய அளவுல பேசிக்கொள்ளலாம். சுரேஷ் சாலைக்கு கூட அண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது, ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், சுரேஷ் சாலைக்கு நிறைய வசதிகள், ராஜபோக வாழ்க்கை தான் இருக்குது, இது அதை பார்க்க நானே சிறைச்சாலை போகணும் என தோணுதுன்னா கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் சிறைச்சாலையில நிலவுதான்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு விடயத்துல தான் ஏன் அதிகாரம் இப்படி கொடுத்தார்கள்? சிறை அதிகாரிகளை பேசுறதுக்கு கடிந்து கொள்வதற்கான அதிகாரம் ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்டதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. அது அந்த நடந்த சம்பவம் தொடர்பான முழுமையாகவே நாங்கள் பார்க்கலாம். நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த தகவல்களின்படி ஜூலை 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில A1 வார்டில் இருந்த கட்டுவெல்லகம சுரேஷ் என்ற கைதி உடற்பயிற்சிக்காக வழங்கப்படும் 30 நிமிடங்களை விட மேலதிக நேரம் கோரியுள்ளார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் சிறைச்சாலை அதிகாரியை திட்டி அச்சுறுத்தியுள்ளார். மறுநாள் காலை அவர் A2 வார்டு கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வன்முறை பெறவ காரணமாக அமைந்ததாகவும் நீதிமன்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல்களை வழங்கியுள்ளது. மேலும் இதன் பின்னணியில் கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டடத்தை சேதப்படுத்தினர். சிறைச்சாலை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாததால் போலீஸ் உதவியை நாடினர். கொழும்பிலிருந்து சிறைச்சாலை அவசரகால அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்ட நிலையில் கைதிகள் கூரையின் மேல் ஏறி வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். மறுநாள் காலை உணவு வழங்க சென்ற அதிகாரிகள் மீது கைதிகள் கற்கள், மரத்தடிகள் மற்றும் இரும்பு கம்பிகளால் தாக்கியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் தப்பிச் சென்ற நிலையில் கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் உள்ளே சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதிகள் சிறைச்சாலையின் ஆயுத களஞ்சியத்தின் ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியை மீட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினர் கண்ணீர் புகை தாக்குதலை நடத்தியுள்ளனர். அது பலனளிக்காததால் வான் நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் சிறைச்சாலையின் நுழைவாயில் பகுதி ஊடாக துப்பாக்கி சூடு நடத்தி உள்ளே சிக்கியிருந்த அதிகாரிகளை மீட்டுள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்து ஒரு F58 ரக துப்பாக்கி, ஒரு மெகசின் மற்றும் 271 பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள 60 துப்பாக்கிகள் தடயவியல் சோதனைக்காக பெறப்பட்டுள்ளன என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் சிறைச்சாலையின் CCTV பதிவுகள் மொரட்டுவை பல்கலைக்கழக கணினி தடயவியல் ஆய்வகத்தில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 40 CID அதிகாரிகள் அடங்கிய 3 குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 STF அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. கொலை குற்றம், துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொதுச்சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு நீர்கொழும்பு நீதவான் ஷாலானி பெரேரோ தெரிவித்துள்ளார். அத்துடன் மற்ற சிறைக்கு மாற்றப்பட்ட கைதிகளிடமும் வாக்குமூலங்களை பெறுமாறு CIDக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி பரப்பு காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில திட்டமிடப்பட்டு இது நடந்திருக்குமா? வெறுமனே ஒரு கைதி சிறை அதிகாரியை பேசியால இது பெரிய ஒரு குற்றச்செயலாக வெடித்தோ, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டதோன்ற வேறு விஷயம். ஒரு 30 நிமிடத்தை விட கூட நிமிடம் வழங்கப்படாதால அவருக்கு அவ்வளவு கோபம் பெறுகின்றது என்றால் அந்த அளவு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலை நிலவுதா, அல்லது இது வேண்டுமென்று ஒரு கோபமாக திணிக்கப்பட்டு
ஒரு வன்முறை செயலுக்கு ஊக்குவிக்கின்ற ஒரு சம்பவம் நடந்ததா என்கின்ற அடிப்படையிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் பலருடைய கருத்தாக இருந்தது. என்றால் ஒரு 30 நிமிடத்துக்கு மேல் வழங்கப்படான்றது ஒரு சிறிய பிரச்சனை. அதுக்கு இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு செயலுக்காக திட்டமிடப்பட்ட இந்த விடயங்கள் நடக்கப்படுகின்றதா என்ற கேள்விகள் தான் பலர் மத்தியிலும் இருக்குது. பார்க்கலாம், விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் என்ன நடைமுறையில இது போகின்றது என்பதனை